Hi aspirants, welcome to this week's newspaper analysis from SRB. So as usual, we'll try and analyze the important topics from various newspapers in the last week. And today's first topic is an economic tightrope. So this article, I'll just tell the summary first, then we'll get as usual into the details. So this talks about very soon India might become the fourth largest economy. We know that a couple of years before India became the fifth largest economy. Now India might surpass Japan and become the fourth largest economy. This is it is a positive news, but on the same side there is a negative news as well. So earlier India's growth rate was around 11 percentage, but now for the last 2 years it is being 10 percentage, less than 10 percentage, and the next year also it could continue as less than 10 percentage, it seems. So what are the reasons for that? All those things we are going to discuss here, but since we have already discussed relating to this topic in our earlier videos, we will see only the important details which are given in this article alone. We will not take much time. Okay. So India could become the fourth largest economy very soon. Now it is Japan which is the fourth largest. India is fifth. It will soon India will become fourth. Okay. But if India becomes the fourth largest economy, what are the advantages? அதனால நன்மைகள் சிலது இருக்கத்தான் செய்யும். One is it offers a bigger market. One is it offers a bigger market. Because it offers a bigger market, it gives more investment opportunities for private sector. So last week we spoke about how much this new business to be started, private sector investing in new industries is important. So when Indian economy grows, that will happen அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. This is one advantage. Okay. And also one more thing, it will create more resources for the government. When government has more resources, if the government chooses, if the government wants to do, they can do one important thing. They can build the foundations of a developed nation. That is, if in the sense என்ன சொல்றாங்கன்னா, எக்கானமி க்ரோ ஆகும்போது அதற்கான வாய்ப்புகள் அமையும், கவர்மெண்ட் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிச்சுன்னா இந்தியா அப்படி டெவலப் நேஷனாக மாற்றிடலாம். இதெல்லாம் என்னது பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் வென் இந்தியா பிகம்ஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றது. பட் இதுல சில பிரச்சனைகளும் இருக்குது. ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆனாலும் இந்த பக்கம் க்ரோத் ஸ்லோவரா இருக்கு. ஏன் க்ரோத் ஸ்லோவரா இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே. ஸோ நாமினல் க்ரோத் ஆஃப் லெஸ் தென் 10%. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ இப்படி தான் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கு. இப்பவும் அப்படி தான், இன்னும் அடுத்த வருஷம் இப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல பிரச்சனை இதை ஊக்குவிக்கிற மாதிரி, அதாவது growth ரேட்டை குறைக்கிற மாதிரி சில செயல்களும் நடக்க போகுது ப்ராபப்ளின்னு சொல்றாங்க. ஒன் இஸ் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் த யூஎஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ்ல ஹையரான நமக்கு என்ன பிரச்சனைங்க? அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆகும்போது இங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சே எஃப்ஐஐல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியன் கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எதுக்காக வாங்குறாங்க? அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு. பாண்ட்ஸ் வாங்குவாங்க, இந்தியன் கம்பெனிஸ்லேருந்து பாண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கூட வாங்கி வச்சிருப்பாங்க வெளிநாட்டு ஆளுங்கலாம். இப்போ சப்போஸ் யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிடுவாங்க? இங்கே பாண்டெல்லாம் விற்றுட்டு அங்கே போய் வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இந்தியாவில் பாண்டெல்லாம் விற்றுருவாங்க எல்லாத்தையும். ஸோ அப்போ இதனால் என்ன ஆயிரும்? இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ செல்லிங் நடக்கும். இந்தியாவில் வந்துட்டு பையிங் ஆஃப் பாண்ட்ஸ்க்கு பதிலாக செல்லிங் ஆஃப் பாண்ட்ஸ். பையிங் ஆஃப் பாண்ட்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? நம்மள்ட்ட பாண்டை வாங்கிட்டு கையில் காசை கொடுப்பாங்க. இந்தியா கையில் நிறைய காசு இருக்கும். இப்போ செல்லிங் ஆஃப் பாண்ட்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? அவங்க பாண்டை செல் பண்ணிட்டு நம்மள்ட்ட உள்ள காசை கையில் இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு கையில் இருக்கிற பணம் வந்து குறைஞ்சி போயிடும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் குறையிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம். அனதர் ப்ராப்ளம் இஸ் வென் டாலர் பிகம் ஸ்ட்ராங். ஆல்ரெடி வி கேன் see that for consecutively for a few weeks Indian rupee is weakening. இப்போ வந்து இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு இணையாக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதோட வேல்யூ என்ன போயிட்டு குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ நியூவாக வந்துட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு யூஎஸ்ல, நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. இதனால இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே இந்தியாவில் வந்துட்டு கரன்சி டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் யூ ஷுட் ஆல் தீஸ் ஆர் மோஸ்ட்லி மெயின்ஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ். ஓகே. மெயின்ஸில் யூஸ் பண்ணுற இந்தியாவோட எக்கானமியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரை டு நோ திஸ். ஓகே. ஸோ நவ் இப்போ இந்தியா என்ன பண்ணலாம்? ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது சில சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா தே ஆர் கிவிங் சம் ஐடியாஸ் as well. ஒன் இஸ் டு இன்க்ரீஸ் த எஃபிகசி ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். So we have discussed a lot about this. I'll gain a little one small gist. Simply it is, if a company is producing more, நீங்கள் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்போன்றது, ஊக்குவிக்கிறது. நிறைய வேலை செய்யுங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கொடுப்பாங்க, நீ நிறைய மார்க் வாங்கினேன்னு சொன்னால் உனக்கு ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸாக கொடுப்பேன், உனக்கு அதிகமாக வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் கவர்மெண்ட் வந்து அதிகமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்.
So this is one of the important industrial policies of the present government. This you should note it down. Okay. So ICRA, which is a rating agency, it says between 21 and 24, in this gap of years, only 11,000, around 11,000 crore was dispersed in this production linked incentive scheme. Simple இந்த PLI முடிஞ்ச வரைக்கும் மெயின்ஸ் ஆன்சர் இந்த PLI என்ற வேர்டை நிறைய மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க, you will get some score. Okay. And one more thing, design scheme, another one, only 21,000 crore has been budgeted for this year. ஏற்கனவே 11,000 crore தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு 21,000 கோடி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டோட்டலாகவே ஒரு 32,000 crore அளவுக்கு தான் 4 வருஷத்தில் சேர்த்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த PLIயில். பெருசாக ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லுது. பட் அட் த சேம் டைம் டோட்டலாக PLI எத்தனை செக்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா 13 செக்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 13 செக்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணினாலும் எத்தனை செக்மெண்ட்டுக்கு மெயினாக அந்த பணம் போய் சேருதுன்னு சொன்னால் ஒன்லி 1/3 ஆஃப் த என்டையர் அமௌண்ட் இஸ் பீங் டிஸ்பர்ஸ்ட் டு ஒன் செக்மெண்ட். அதாவது டோட்டல் அமௌண்ட்ல 1/3 அமௌண்ட். இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க 32 crores அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 32 crore 32,000 crore 10,000 crore எதுக்கு போதான்? ஒரே ஒரு செக்மெண்ட்டுக்கு போகுது. எதுனா மொபைல் ஃபோன்ஸ். இது நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி பேசும்போது கூட பார்த்துருந்தோம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, மொபைல் ஃபோனுனாலே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்படுதுன்றது மட்டும் இல்லை, இந்தியாவில் தயாரித்து ஃபோன்ஸ் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஆப்போசிட்டாக நடந்துட்டு இந்தியா அந்த அளவுக்கு இப்போ க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சில் பேசியிருந்தார். என்ன காரணம்? இந்த PLI. ஸோ PLI இஸ் பீன் கிவன் mostly for mobile phones. And the next 1/4 of amount எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்மெண்ட். இந்த 2 செக்மெண்ட்டுக்கு தான் மேஜர் கான்சென்ட்ரேஷன் நடக்குது. அப்போ மற்ற செக்மெண்ட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் ரிகார்டிங் ட்ரேட் இஷ்யூஸ் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் பேசியிருந்தோம். நிறைய பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல இந்தியா போட வேண்டி இருக்கு. அப்போ தான் இந்தியா பொழைக்குன்னு சொல்லியெல்லாம் லாஸ்ட் வீக் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல பார்த்துருந்தோம் சில ஆர்டிகல்ஸ். நவ் வில் see here regarding trade, India has some foot bags. So what are they? One is we have not signed an RCEP because of fear. Why? Because China's production is way beyond than India's production. RCEP-ல போய் நம்ம போய் சைன் பண்ண போக, RCEP-னா என்னது? இந்த ரீஜனல் ஒரு 10-15 கண்ட்ரிஸ் மொத்தமாக குரூப்பாக இருக்கிறாங்க. 10 ஏஷியன் கண்ட்ரிஸும் கூட வந்துட்டு இந்த மாதிரி கொரியா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கொஞ்சம், அப்புறம் US, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரியில் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் RCEP-ன்றது. ஸோ அப்போ இதுக்குள்ளார என்ன RCEP-ல இந்தியா சைன் பண்ணிட்டா, இந்த கண்ட்ரிஸ்குள்ள ஃப்ரீ ட்ரேடு நடக்கலாம்னு சொல்லிடுவாங்க. ஃப்ரீ ட்ரேடு நடந்தால் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடும்? ஏற்கனவே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் திஸ் தாய்வான், வியட்நாம், இவங்களாம் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சைனா சொல்லவே வேண்டாம், ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ராடக்ட். அவங்க விற்குவாங்க, ஆனால் இந்தியா போய் எதை விற்கும் அப்படின்ற பயத்தினால தான் RCEP சைன் பண்ணல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே சைன் பண்ணாமல் இருக்கிறதும் இண்டஸ்ட்ரியல் growth-ஐ ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அண்ட் UAE ட்ரேட் டீல்ஸ், ஆஸ்திரேலியா கூடயும் சரி துபாய் கூடயும் சரி ட்ரேட் டீல்ஸ் இன்னும் இந்தியா சைன் பண்ணி முடிக்கல. அதுவும் பிரச்சனையில் போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆர் ட்ரைங் டு பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் China +1 பாலிசி. China +1 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நவ் வெதர் இந்தியன் கவர்மெண்ட் வில் continue with its protectionist and defensive about trade agreements, or it will sign its FTAs with UK and UAE. ஸோ UK கூடயும் யூரோப்பியன் யூனியன் கூடயும் FTAs வந்து சைன் பண்ணுறது ரொம்ப நாளாக நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் போகல. இதை சைன் பண்ணி ஆகணும், பண்ணினா தான் நல்லது. ஏன்னா இது வந்துட்டு ப்ரொடெக்ஷனிஸ்ட்டாக இந்தியா வேலை செய்யுது. ப்ரொடெக்ஷனிஸ்ட் என்னது? க்ளோஸ்ட் எக்கானமியை வச்சுக்க ட்ரை பண்ணுறது, வெளியில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குறைக்க ட்ரை பண்ணுறது. இப்போ வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. இதை சரி பண்ணால் தான் க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ த வே டு ஸ்டாப் திஸ் ப்ராப்ளம், அதாவது 10%க்கு கீழே தான் growth, நாமினல் growth இருக்குது அப்படின்றத ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் இன்க்ரீஸ், எக்ஸ்போர்ட் ஷுட் பிக்அப். ஓகே. இது 2 நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்துட்டு இன்னொரு 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய கேபிட்டல் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். கவர்மெண்ட் வந்துட்டு உள்ளார பணத்தை போடணும் எக்கானமிக்குள்ளார. ஏன்னா புது இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கணும், இல்லைன்னு சொன்னால் ப்ரைவேட் பீப்புள் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதுக்கு ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கொடுத்து, இன்சென்டிவ்ஸ் கொடுத்து தொடங்க வைக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் போடுறது உள்ளார. ஓகே. ஸோ கேபிட்டல் ஸ்பெண்டிங் பை த கவர்மெண்ட். பட் வெதர் இட் இஸ் ஈஸி ஃபார் த கவர்மெண்ட்? நவ் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹேஸ் பீன் ஸ்பெண்டிங் அ லாட் இந்த லாஸ்ட் 3 or 4 years ஆஸ் கேபிட்டல் ஸ்பெண்டிங். இப்போ அது இல்லாமல் சீக்கிரம் 8th பே கமிஷன் வர வேண்டியிருக்கு. 8th பே கமிஷன் என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் சேலரி ஏற போகுது. விச் மீன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற காசு பூரா அங்கே போயிடும்.
அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 8th பே கமிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அது இன்னும் போடலை. ஆனால் 26க்குள்ளார சேலரி ரிவிஷன் நடந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கனால கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்னால பண்ண முடியுமான்றதும் ஒரு கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம் டு பி சால்வ்ட். ஓகே, ஸோ ஆல் திஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் அண்ட் ட்ரை டு மென்ஷன் இன் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, so next one more news is there, that is heat waves. Heat waves have killed 4 million Alaska seabirds. அலாஸ்கால ஒரு டைப் ஆஃப் சீபேர்ட்ஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு பாருங்க பென்குயின் மாதிரி இருக்கும், ஆனால் அது பென்குயின் கிடையாது. ஏன்னா அலாஸ்கா நம்மளுக்கு தெரியும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரீஜனில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பென்குயின்ஸ் கிடையாது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான், அண்டார்டிகா ரீஜனில் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் மியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, காமன் மியூஸ் அப்படின்றது தான் இதோட பேர். ஸோ யூ ஷுட் நோ இதை டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டியூரிங் திஸ் இயர்ஸ் ஆஃப் 2016 அரௌண்ட் தோஸ் இயர்ஸ் ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த ஹீட் வேவ்ஸ்க்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, த பிளாப். இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் இட்ஸ் வெரி ஃபேவரட் ஃபார் யூபிஎஸ்சி டு மேக் இட் ஆஸ் அ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ பிளாப் அப்படின்னா இட் வாஸ் அ ஹீட் வேவ், மெரைன் ஹீட் வேவ், பர்டிகுலர் it was a marine heat wave. And one more thing very important, this Alaska seabirds இறந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா it is the largest documented die-off of a single species of wild bird or animal. இத்தனை வருஷத்துல ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகப்படியான ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு உயிரினம் அழிஞ்சு போனது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திஸ் நியூஸ் பிகம்ஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே, now we'll get into this news and see if anything special is here. Okay, so what is the name of this Alaskan seabird is common mews. Okay, so why this catastrophe has happened? Because of marine heat wave, that also we saw. And see here, more than 4 million common mews have died. This is because of marine heat wave, which was nicknamed as the blob. Which year? Between 2014 and 16. So all these are important news. So why these birds died? One is because of the fish they depend on. ஏன்னா இதோட மெயின் சாப்பாடு ஃபிஷ் தான். ஃபிஷ் வந்துட்டு சாக ஆரம்பிச்சிருச்சு. எதனால? மெரைன் வாட்டர் வந்துட்டு வாட்டர் எக்ஸ்ட்ரா சூடானதுனால ஃபிஷ் வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஃபிஷ் சாக ஆரம்பிச்சு? அதுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காதனால. ஸோ பாருங்க, ஒரு இதை தான் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஒன்று நாள் இன்னொன்று இப்படி ஒரு சீரீஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் நடந்ததுனால these birds have died. Okay, so but why? So oceans have absorbed 90% of the excess heat produced. அதாவது நம்ம நார்மலாக பூமியில் ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய ஹீட்டை விட மனுஷங்க வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல்லாம் பேர்ன் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம், ஃபாரஸ்ட் நிறைய எரிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து வர எக்ஸஸ் ஹீட்டை பூரா 90% எது அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா ஓஷன்ஸ் தான் அப்சர்வ் பண்ணியிருக்குன்றாங்க. ஓஷன் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஹீட் இருக்குது. அப்படி ஹீட் ஆனதுனால கோரல் ரீஃப்ஸ், கெல்ப் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம்லாம் தே ஹாவ் ஸ்டார்டட் டு எக்ஸ்டிங்க்ட், ஒன்று அழிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, now see here, it has been estimated that 500,000 to more than 1 million birds have died from this blob event. Okay, so try to know what is this blob event, and for mains this entire data is important. Prelims I've already told you which data is more important. Okay, next one, this gold bond scheme. இதை வந்து இந்த ஸ்கீமை ஒரு வேளை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கோல்டு பாண்ட் ஸ்கீம் என்னது? now I want to buy gold, instead of going and buying physical gold from a jewelry shop, I can buy it as a bond. So what are the advantages of that? We have already discussed this a lot about this. Just to give small gist, if I buy gold from a shop, what will happen? I'll have to pay இந்த சேதாரம், செய்கூலி எல்லாம் கட்டி தான் நான் ஒரு நகையை வாங்குறேன். பட் when I sell it, அந்த கோல்டுக்கான ரேட்டை மட்டும்தான் கிடைக்கும். அதுலேயும் 3% 4% பிடிச்சிப்பாங்க பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. I will face lot of loss. But what is gold bond? At today's rate, what is the price of gold? At that price, I will buy the gold bond. இதுக்கு சேதாரம் கிடையாது, செய்கூலி கிடையாது, எதுவும் கிடையாது. And when I, let us say, if I sell it after 1 year, after 1 year, on that day, what is the price of gold? In that price, I can sell the gold. So easy. Okay, so I have a lot of profit in this. What is the profit for the government? They don't have to import physical gold. Recent times la பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரிசர்வ்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு, இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்ததுல இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இதாக இருக்குன்னா கோல்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய கோல்டு இம்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் கோல்டை கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் that maturity period of that gold bond, if I go and sell that gold bond, I can either get money, அன்னைக்கு எத்தனை ருப்பீஸ் அந்த கோல்டு விலைக்கு பணமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு பாராகவும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பீப்புள் will prefer to get it as currency. So that is why government's burden on importing gold also will reduce. கவர்மெண்ட்டுக்கும் நல்லது,
அதை வாங்குற பீப்புளுக்கு இதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. பட் டியூ டு சம் ரீசன்ஸ், since it is not becoming feasible in recent days, certain reasons are there, it might end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We'll see a few points in this. Mostly it will be useful for me. 1 or 2 points are enough. That's it for this now. Not much important, this one. Okay. So what is the objective? What was the objective of starting this gold bond scheme? One is to boost the investment in gold. வேற எதுலயாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறத பீப்புள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊக்குவிக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் திங், cutting the import duty on gold. But now what they say is has already met that objective and helped raise the demand for gold. ஸோ எந்த காரணத்துக்காக இந்த பாண்டு ரிலீஸ் பண்ணப்பட்டதோ அதோட டிமாண்டை செஞ்சிருச்சு, நோ ப்ராப்ளம், இதுக்கப்புறம் தேவையில்லை. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகே. அண்ட் now see, government of India finances its fiscal deficit through various instruments. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபிஸ்கல் டெபிசிட் என்னது, பட்ஜெட்டில் வந்துட்டு 10,000 கோடி செலவு இருக்குது, ஆனால் வந்தது 7,000 கோடி தான், 3,000 கோடி காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 3,000 கோடி கடனாக வாங்குவாங்க. யார்கிட்ட கடன் வாங்குவாங்க, பீப்புள்கிட்ட இருந்து. ஹவு? பை செல்லிங் பாண்ட்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். என்னென்ன மாதிரி பாண்ட்ஸு, நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்ட் மூலிமா, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ், இந்த மாதிரி, அதே மாதிரி டேட்டட் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி விதவிதமான பாண்ட்ஸை விற்று கவர்மெண்ட் வந்து பணத்தை வாங்குவாங்க. பட் சி ஹியர், இந்த பாண்டெல்லாம் விற்கிறது யார், ஆர்பிஐ. நவ் கோல்டு பாண்ட்ஸ் எப்படி, ஒரு பாண்டுங்கிறது 1 கிராம் ஆஃப் கோல்டு. And one more thing, they can be traded in the secondary market. Very important. Now, if I buy a bond, எனக்கு அந்த பாண்டு மெச்சூர் ஆகிறதுக்கு 10 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் வரைக்கும் நான் கையில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷேர் மார்க்கெட் மாதிரி அதை நான் ட்ரேட் பண்ணிக்கலாம், வேற யாருக்காவது அதை விற்றுக்கலாம் ஈஸியாக. எனி டைம் ஐ கேன் மேக் இட் அஸ் மணி. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுப்பாங்க. அந்த பாண்டை வச்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% per annum இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். கோல்டு என்ன அது, இப்போ நான் என்ன ஒரு தங்க நகையை கையில் வாங்கி வச்சா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும், ஒன்றில் சும்மா தான் இருக்கும். அன்னைக்கு நான் விற்கும் போது என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு விற்றுக்கலாம். பட் ஹியர் கோல்டு பாண்டுனா நான் விற்க போகிற அன்னைக்கு அந்த ரேட்டுக்கும் விற்றுக்கலாம். அது இல்லாமல் பெர் ஆனம் வந்து 2.5% எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டுமே நடக்குது இதில். ஓகே. அண்ட் see here, the interest is usually credited semi-annually to the investor's bank account. ஸோ பணமும் கொடுத்துறாங்க, அது இல்லாமல் பிரின்சிபலும் பண்ணிட்டு. Now see there, the main attractive feature of this gold bond is on maturity. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் ஈஸியாக வாங்கிக்கலாம். And moreover, 99.99 purity of the previous 3 business days from the date of repayment as published by the Indian Bullion and Jewellers Association. Simply, அந்த அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு விற்றுக்கலாம். தட்ஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர். வெர்ஸா வேற ஒன்றும் இல்லை. Now, what is the problem? The government is viewing that the financing the fiscal deficit through SBG is quite high. ஸோ அதாவது இந்த பாண்டை விற்று அது மூலியமாக பணத்தை வாங்கி அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை அடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான செலவு அதிகமாக இருக்கும். இந்த பாண்டை தயாரிக்கிறது, அதை விற்கிறது, அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி வந்துட்டு ஃபிஸ்கல் டெபிசிட்காக கவர்மெண்ட் பலவிதமாக பாரோ பண்ணுது. இந்த எஸ்ஜிபியை யூஸ் பண்ணி பாரோ பண்ண என்ன ஆகுதான், அதுக்கு செலவு அதிகமாக தான், கவர்மெண்ட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி நஷ்டமாக இருக்குது. அண்ட் டஸ் நாட் அலைன் வித் த பெனிஃபிட்ஸ் அக்ரூரிங் டு இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்கீம். அதாவது கோல்டு பாண்ட் வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கே ஒழிய, ஆனால் அதை கொடுக்குற கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் பெருசாக வந்துட்டு லாபம் இல்லை மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ திஸ் ஸ்கீம் மைட் கெட் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், an economist தாமஸ் பிக்கெட்டி. இவர் வந்து சில முக்கியமான விஷயங்களை இந்தியன் எக்கானமி பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதில் சில விஷயங்கள் ரைட், சில விஷயங்கள் ராங்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. ஒன் திங் இஸ், திஸ் பிக்கெட்டி ஹி ஹஸ் செட் தட் ஒரு ரொம்ப டெவலப்பான ரிச் கண்ட்ரியில் தான் வந்துட்டு இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் கூட இன்இக்வாலிட்டி இருக்கலாம். ஏன் ரிச் கண்ட்ரியில் ரொம்ப டெவலப் கண்ட்ரீஸில் வந்து இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து மல்டி பில்லியனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, மற்றபடி இந்த நார்மல் காமன் பீப்புள்னு இருப்பாங்க. அப்போ அந்த என்ன ஆகுது, இன்இக்வாலிட்டி ரொம்ப பெரிய அதிகமாக இருக்கும், நிறைய இன்இக்வாலிட்டி பார்க்கலாம். இப்போ டெவலப்பிங் நேஷன்ஸில் பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரங்க அவ்வளோ அதிகம் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும், கொஞ்சம் இளைஞர் இருப்பாங்க. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி இன்இக்வாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கலாம். நான் அப்படிலாம் இல்லை. இந்தியாவில் இன்இக்வாலிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ரைட் டைம், இப்போவே ஸ்டெப் எடுத்துடணும், இன்இக்வாலிட்டி குறைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி இந்தியாவில் எந்த டைப்லலாம் இருக்குது என்னன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இன்இக்வாலிட்டி வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே டேட்டா வந்துட்டு இருக்குது. ரிச்சர் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவரர், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் டேட்டா இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். ஓகே. Now see here, he says the official household consumption expenditure survey. So you should note down this survey. Household consumption expenditure survey. அதாவது வீட்டில் உள்ள நார்மல் பீப்புள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோதான். It shows a decline in the Gini coefficient between 2011 to 2012.
அண்ட் 2022 to 23, அதாவது கடந்த 10 வருஷத்துல பார்த்தா கினி கோஎஃபிஷியன்ட்ல டிக்ளைன் தெரியுது, போத் ஃபார் ரூரல் அண்ட் அர்பன். இன் அதர் வேர்ட்ஸ், கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டி ஹேஸ் ரெடியூஸ்ட். அதாவது என்னன்னா, முன்னாடி வந்துட்டு சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க, நிறைய எல்லா விதமான செலவும் பண்ணுவாங்க. சில பேருக்கு காசே கையில இருக்காது, எந்த ஒரு அவசியமான சாப்பிடுறதுக்கான பொருளை கூட வாங்க முடியாது. ரொம்ப பெரிய இன்இக்வாலிட்டி டிஃபரன்ஸ். ஆனா இப்ப ரீசென்ட் கடந்த 10 வருஷமா 2011ல இருந்து 2022 வரைக்கும் இந்த பீரியட் எடுத்து பார்க்கும்போது இந்த கன்சம்ஷன் இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் கையில காசு இருந்திருக்கு. இருந்திருக்குன்னா, முன்னாடி ரொம்ப ஏழையா இருந்து செலவே பண்ண முடியாத நிலைமையில இருந்தவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க. கையில கொஞ்சம் காசு இருந்திருக்கு. தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. கன்சம்ஷன் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ குட் நியூஸ். பட் அட் த சேம் டைம் வாட் இஸ் டிஃபரெண்ட் ஹியர் இஸ், திஸ் இஸ் நாட் த சேம் வித் இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டி. இன்கம் இன்இக்வாலிட்டி, வெல்த் இன்இக்வாலிட்டி வந்துட்டு குறையல, அதிகமாக தான் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, ரிச் பீப்புள் நிறைய இன்கம் வருது, மிச்ச போர் பீப்புளுக்கு இன்கம் கம்மியாக தான் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி வெல்த், சொத்து சேர்த்து வைக்கிறதும் பார்த்தா பணக்காரங்க நிறைய பேர் ரொம்ப சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஏழைங்கள்ட்ட சொத்தே இல்லாமலும் இருக்குது. ஸோ வெல்த்லேயே பார்த்தாலும் இன்இக்வாலிட்டி இருக்கு. ஸோ இப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்இக்வாலிட்டி குறைஞ்சிருக்கு, நல்ல விஷயம். அதே இன்கம்லையும் வெல்த் கேதரிங்லையும் பார்த்தா இன்இக்வாலிட்டி இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் ஹஸ் கான் அப் இந்த பாஸ்ட் டிக்கெட். சொல்ல போனால் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ போத் திஸ் டேட்டா யூ ஷுட் நோட் இட் டவுன் அண்ட் யூஸ் இட் இன் யுவர் எக்ஸாம். Now see here, now what happens here is leveraging the market potential of India's large population cannot happen without income rising at the bottom of the pyramid. நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஆஃப் த காமன் பீப்புள். அவங்க நிறைய பேர் நிறைய செலவு பண்ணணும், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், டொமஸ்டிக் ஸ்பெண்டிங்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது நடந்தால் தான் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் டெவலப் ஆகும்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு. அப்போ டொமஸ்டிக் ஸ்பெண்டிங் இன்வெஸ்ட் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது அதிகம் ஆகணும்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் நடந்தாகணும். என்னன்னு சொன்னால், பாட்டம் ஆஃப் த பிரமிட், அதாவது கீழே லோ இன்கம் இருக்கக்கூடிய பீப்புள், ஏழைகளுக்கு வந்து அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் தான், ஏன்னா தே ஆர் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். அவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு பணம் போய் கையில் சேர்ந்தால் தான் அவங்க செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. செலவு பண்ணால் தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகும், புது இண்டஸ்ட்ரீஸும் வரும். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் ஆஸ்பைரிங் புவர் ஹேவ் more money to spend is desirable from a hard-nosed business perspective. Ask any FMG, two-wheeler, microfinance, எந்த பிஸ்னஸ் பர்சன்ட் வேணாலும் கேளுங்க. அதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ்டெல்லாம் போய் கேளுங்க. அவங்க எல்லாரும் எதாவது சொல்லுவாங்க, லோவர் ஸ்டாட்டா பீப்புளுக்கு நிறைய காசு இருக்கணும் ஐயா, அவங்கள்ட்ட காசு நாங்கள் இப்போ எஃப்எம்சிஜிலாம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமரபிள் குட்ஸ், டெய்லி வித்துட்டு இருக்கிற பொருட்கள், மளிகை கடையில் விற்கிற பொருட்கள், அந்த மாதிரி காசு இருந்தால் தான் வாங்குவாங்க, காசு இல்லைனா வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொருட்களை விற்கணும்னா விற்றாதான் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக முடியும். இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், புது பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிக்க முடியும். ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்க, கையில் காசு இருக்கும்போது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பைக்ஸ், ஸ்போர்ட்ஸ் பைக்ல நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 2-வீலர் விற்பனை, 4-வீலர் விற்பனை, எஃப்எம்சிஜி விற்பனைகள், இதை வச்சு தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மக்களுக்கு இல்லை காசு இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கையும் என்ன வேணும்? லோ ஸ்டாட்டா பீப்புளுக்கு கையில் காசு இருக்கணும். அவங்க கையில் காசு இருந்தால் தான் அவங்க செலவு பண்ணி பொருள் வாங்குவாங்க. அவங்க பொருள் வாங்கினா தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரன் ஆக முடியும். ஓகே, ஸோ பணம் போய் சேரணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, இன்இக்வாலிட்டி குறையணும் அப்படின்னு சொல்லி இந்த இவர் பேர் என்னது, தாமஸ் பிக்கெட்டி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ரியல் இன்இக்வாலிட்டி இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்இக்வாலிட்டி. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்ன காரணமாக இருக்கலாம்? If I have to get a good opportunity for my profession, what should I have? I should have skill. எனக்கு நல்ல ஸ்கில், நல்ல எஜுகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஒரு இடத்துல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஈஸி, ஐ கெட் ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் தட் ஜாப். ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, இதனால் எதனால் இந்த லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது, இன்இக்வாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ரியல் இம்பார்ட்டன்ட் டேட்டா, ப்ளீஸ் நோட் இட் டவுன். நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை, நல்ல ஹெல்த் கிடைக்கிறது இல்லை, நியூட்ரிஷன் இல்லை, சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் போகிறதுனால நல்ல ஆக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. நல்ல ஹெல்த் இருந்தால் தான் ஒருத்தர் நல்லா படித்து நல்லா வந்துட்டு திறமையெல்லாம் வளர்த்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். நல்ல திறமை இருந்துச்சுன்னா தன்னால் அவனுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ அப்போ கவர்மெண்ட்டோட வேலை என்ன மெயினான்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும், எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுனா ஆப்பர்ச்சுனிட்டி இன்இக்வாலிட்டி குறையும். ஆப்பர்ச்சுனிட்டி இன்இக்வாலிட்டி குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் லோவர் ஸ்டாட் ஆஃப் பீப்புள் கையில் காசு போய் சேரும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். இந்த கோர்வை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நவ் ஹி சேஸ் the majority of working force is stuck in a low productivity trap. They cannot contribute to growth or partake in its fruits. அதாவது நாட்டில் இருக்கிற ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஹியூஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அந்த ப்ரொடக்டிவிட்டி ட்ராப்பில் இருந்தாங்கன்னா அவங்களால எதுவுமே அவங்க வேலை கிடைக்கல, அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க எதுவுமே பெருசாக வந்துட்டு இப்போ
தயாரிக்கல, அவங்கள்ட்ட வந்து ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அவங்க வந்து கண்ட்ரிக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொன்னால் கண்ட்ரியும் வளராது. கண்ட்ரி வளராதனால அதுலேருந்து அவங்களுக்கு மக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ இட் இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நவ் ஸோ வாட் டு டூ? ஃபர்ஸ்ட் திங் தட் ஹி இஸ் ப்ரப்போசிங் இஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்க? நல்ல ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ஹியூமன் வேஸ்ட் டிஸ்போசல், சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், சிம்பிளி வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் கண்ட்ரியில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லபடியாக ரெடி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும். இதை பண்ணினா தான் எல்லாமே சரியாகும். இப்போ நாங்கள் வந்துட்டு இந்தியாவை க்ரோ பண்ண வைக்கிறோம், வளர வைக்கிறோம், சும்மா சொன்னால் மட்டும் பத்தாது. சில கம்பெனிஸ் வந்து புதுசாக தொடங்கிட்டால் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பிஎல்ஐ மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டால் பத்தாது. லோவர் ஸ்டார்ட் பீப்புளை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும், அவங்க கையில் காசு கொண்டு போய் சேரணும். முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். திஸ் இஸ் ஃபார் யுவர் மெயின்ஸ் ஆன்சர். ஓகே, நவ் அனதர் ஒன், தி சேம் பர்சன் பிக்கெட்டி சேஸ் டு டூ திஸ், வாட் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிங் த வெல்த். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் காசு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணோன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும்ல. அப்போ என்ன பண்ணிருங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் நிறைய டாக்ஸ் ஏற்றி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல பிக்கெட்டி சொல்றது தப்புன்னு சொல்லுது. இதுவரை எந்த கண்ட்ரிலையும் மோர் அண்ட் மோர் ரிச் பீப்புள் ஆகும் அவங்களுக்கு மோர் அண்ட் மோர் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எந்த கண்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆனதோ அங்கே வந்து நல்லது நடந்ததோ கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, மச் ஆஃப் த ஃபோர்ப்ஸ் பில்லியனர்ஸ் அவங்களோட வெல்த்தை பூரா, அதாவது பெரிய பெரிய பில்லியனர்ஸ் அவங்கள வெல்த்தை எங்கே வச்சிருக்காங்கன்னா ஷேராக தான் வச்சிருக்காங்க. அது எங்க வச்சிருக்காங்கன்னா ஷேரா, அவங்க ப்ரொமோட் பண்ற கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸ்ல அவங்க ப்ரொமோட் பண்றாங்களோ அவங்களோட சொந்த கம்பெனிஸ் இருக்கும், அதுலயே கொண்டு போய் அவங்களோட ஷேர் பூரா வச்சிருக்காங்க. அவங்களோட சொத்தை பூரா என்னவா மாற்றி வச்சிருக்காங்க, கையில காசாவோ தங்கமாவோ வீடு கட்டியோ வைக்கல, ஷேரா மாற்றி இந்த ஷேர்ஸை தான் உள்ள வச்சிருக்காங்க. நவ் இந்த ஷேரோட வெல்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எப்போ தெரியும்னா, அந்த ஷேரை செல் பண்ணும் போது தான் தெரியும். அது வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்க சொத்து எவ்வளோன்றது கணக்கு போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க வச்சிருக்க ஷேரோட வேல்யூ 10,000 crore இருக்கலாம், நாளைக்கு தெரியும் ஷேர் இறங்கி 5,000 crore கூட மாறலாமே. ஸோ அவங்களோட வெல்த் இதுதான் சொல்லி யாருனாலையும் சொல்ல முடியாது. எப்போ அவங்க அந்த வெல்த்தை அந்த ஷேர் செல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களோட வெல்த் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஹவு டு டாக்ஸ் தட்? ஸோ இட் டசன்ட் ஒர்க் தட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்ஸிங் அன்ரியலைஸ்ட் வெல்த் இஸ் அன்னெசரி. அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியல, அப்புறம் எப்படியா போய் டாக்ஸ் பண்ணணும்? அப்படி டாக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது அன்னெசரியாக தான் முடியும். இட் டசன்ட் ஒர்க். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திஸ் இஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து ஹையர் இன்கம் பீப்புளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதுன்னு கேட்டால் நம்ம வேறு விதமாக நிறைய பாயிண்ட்ஸ் பேசலாம். ஆனால் இவ்வளோ டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ரீசென்ட் டைம்ஸ் ஹவ் ஹெல்ப்ட் ப்ராடன் த பேஸ் அண்ட் ரெடியூஸ் இவேஷன். ஸோ நீங்கள் போயிட்டு டேக்ஸ் அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சில ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு? டேக்ஸ் இவேஷன் பண்ணுறது, டேக்ஸை கட்டாமல் ஏமாற்றிட்டு போகிறது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டாமல் இருந்தவங்கள டேக்ஸ் ஆம்பிட்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதுவே போதும், இதுதான் கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. So there's enough scope to raise additional resources from the already existing avenues. ஸோ ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து கரெக்டாக எல்லாருக்கும் டேக்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணி டேக்ஸ் கட்டாதவங்க டேக்ஸ் கட்ட வச்சாலே கவர்மெண்ட் தேவையான பணம் பூரா வந்துடும். நான் போயிட்டு ஹையர் இன்கம் வச்சிருக்கேன், நான் பில்லியனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக டேக்ஸ் போடுவேன்னு சொல்றது இட் இஸ் நாட் அது வந்து இட் இஸ் ஒர்க்கபிள் ஆர் நாட் ஒர்க்கபிள்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் ஃபீஸபிள்னு சொல்லியிருக்காங்க. வை இட் இஸ் நாட் ஃபீஸபிள்? ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வர்தி பாயிண்ட் ஹியர், தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் சச் பில்லியனர்ஸ் தே கீப் தியர் வெல்த் in the form of shares. You cannot go and tax the shares. Shares can be taxed only when that share is sold. அது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. நான் வந்துட்டு என்னோட ஷேரை விற்கிறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க, அப்போ தான் போட முடியும். ஸோ அந்த ஷேர் அவங்க உள்ளாரே வச்சிருக்க வரைக்கும் டேக்ஸே போட முடியாது. ஸோ அதனால இட் இஸ் நாட் த ரைட் அப்ரோச். இட்ஸ் நாட் அ ஒர்க்கபிள் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, okay, next one, it is about this demographic dividend. So demographic dividend, we have spoken a lot about. India is the youngest population in the world. நிறைய young population இருக்காங்க, இதெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ இதில் வந்து some data is given here to mention in your mains answer. Some data is given here. This article is also mostly for mains, rather prelims னு சொல்றாரு, அதிகம் mains க்கு யூஸ் ஆக போகுது. Some prelims facts are there. Okay, so try to note down this data, we'll see. Okay, now as of now 67.3% of population. Don't down this, all this data. Okay, important, all this data noted down. ஸோ இவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? 15 to 59 years. அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன்? 67.3% ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, நவ் திஸ் வில் கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் 3 decades. இந்த 30 வருஷத்துக்கு இந்தியாவில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஹை ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆர் பிலோ 14 years and only 7% are above 65 years. கொஞ்சம் இந்தியாவில் வந்து வெறும் 7% people are only above 65, which means that we have a good working population. But in the US, if you see, there are 17% above 65 age. In Europe, it is 21%. அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ which means that India has a very good
time, in the time the right time to make India as a developed country or to make a lot of wealth, this is the right time. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, now by 2030 இந்தியாவோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் எவ்வளோ ஆயிருமா? 68.9, இப்போவே 67.3, இது 68.9 ரீச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ இருக்குமா? 28.4, பக்கா ஒர்க்கிங் ஏஜ், இந்த ஏஜில் போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, and one more thing, dependency ratio will be just 31.2%. Note down all this data. If you are able to mention them in mains, your marks is going to really increase. Now what we have to do? ஆனால் இவ்வளோ வெல்த் இருந்தாலும், வெல்த்னா ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்கிறேன் இந்த இடத்துல, இவ்வளோ ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம டிவிடெண்டாக மாற்றணும், அதாவது அதை வந்து வெல்த்தாக மாற்றணும், அதுக்கு நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும்னா சில விஷயங்கள் நடந்தே ஆகணும். ஒன் திங் இஸ் யூ ஹாவ் டு மேக் தம் ஆஸ் வெல்த் கிரியேட்டர்ஸ். ஹவு? To investing in high technology, particularly innovative information technology, new age services, R&D, doing R&D in innovation, healthcare, life service, life sciences, இதில் எல்லாத்துலையும் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், R&D பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இதை பண்ணினாதான் இந்த பாப்புலேஷன் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, now high productivity and wealth creation achieve our 7 trillion GDP target by 2030. So our target is by 2030 நம்மளோட எக்கானமி எவ்வளோ இருக்கும்? டார்கெட் வச்சு 7 trillion. அதை அச்சீவ் பண்ணணும்னா இதை பூரா செஞ்சாங்க, செய்யலைன்னு சொன்னால் நடக்காது. ஸோ what have to be done? Right education and skills. So if for this young population, only if right education and right skills are given, then only we can make it into worth. இல்லைனா worth இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு சில இம்பார்ட்டன்ட் டேட்டா. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இது என்ன சொல்லியிருக்குன்னா, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது 15 to 49 years, only 41% of women and 50% men have 10+ years of schooling. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாட் இஸ் த நெகட்டிவ் திங்ஸ் நவ் ஹேப்பனிங். இவ்வளோ யங் பாப்புலேஷன் இருந்தாலும் இந்த யங் பாப்புலேஷனில் வச்சு பாதி பாப்புலேஷன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, 10 வருஷம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, மற்றவங்க அதுக்கு கீழே ஸ்கூலில் வந்து சீக்கிரம் விட்டுறாங்க, ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிறதில்ல. ஓகே, இதில் 25% men are anemic. ஓகே, விமன் எடுத்துக்கிட்டா 57, நியர்லி 60% விமன் வந்து அனீமிக்கா இருக்கிறாங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தால் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தட்? தே கேனாட் ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ், தே கேனாட் ஸ்டடி, தே கேனாட் கான்சென்ட்ரேட். அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போகும் ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னா. ஸோ இவ்வளோ பேர் ஹீமோகுளோபின் அது ஏன்னா நியூட்ரிஷனல் வேல்யூ அவ்வளோ கம்மியாக இருக்குது, சரியான நியூட்ரிஷன் இந்தியாவில் இல்லை. திஸ் இஸ் ஒன் திங். ஓகே, அண்ட் 18.7% விமன் அண்ட் 16.12% men have body mass index below normal. அப்போ வேஸ்டிங்கும் இருக்குது, பாடி ஹெல்த் இல்லை. ஓகே, பிஎம்ஐ வந்துட்டு பிலோ நார்மலில் போயிருக்கு. சில பேர் பிஎம்ஐ அதிகமாயிட்டு குறைக்க ட்ரை பண்ணி ஜிம்முக்கு போய் ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. சில பேருக்கு, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்துட்டு பிஎம்ஐ கீழே இருக்குது, which means that their body doesn't have enough nutrition at all. Okay, so try to note down all this data. 34% girls and 35.9% boys of this age 15 to 24 are completed 12 years of education. So 10 years கேட்கணும், பார்த்தா 12 years education எவ்வளோ இருக்குது? வெறும் 34%, அவ்வளோதான். 1/3 of the this young population only 12 years ஸ்கூலுக்கு போகிறாங்க, 12th ஆச்சு முடிக்கிறாங்க. அண்ட் 59% girls and 31% boys are anemic. ஏற்கனவே இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த டேட்டா எல்லாம் முக்கியமாக என்எஃப்எஸ் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5ல் கொடுத்துருக்கப்பட்ட டேட்டா. அதே மாதிரி ஏசர் டேட்டா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஃபார் ரூரல், பர்டிகுலர் ஃபார் ரூரல் ஏரியா 2023, it says that only 77% of this young population, particularly அதாவது எதுனா அந்த 18 வயசு 17 to 18 வயசுல இருக்கிறவங்க வந்துட்டு can read class 2 textbooks. See how severe it is. அதாவது 17-18 வயசுல வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. 12th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னால செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்கிறது 77% இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25 to 30% ஸ்டூடெண்ட்ஸ்னால செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை கூட ரீட் பண்ண கூட முடியல. அண்ட் only 35%, 1/3 can do division learning trajectory over grades 6, 5, 7, 8 was relatively flat. அது இந்த ஸ்கூல்ஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ஸ் லேர்னிங் ட்ரெஜெக்டரி ஏறவே மாட்டேங்குதான், அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ ஆல் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டேட்டா தட் யூ கேன் மென்ஷன் இன் யுவர் ஆன்சர் ஸோ தட் யுவர் ஆன்சர் பிகம்ஸ் ரியலி எக்ஸலண்ட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், 2030 தாண்டிட்டா இந்தியா என்னவாக ஆரம்பிச்சிருமா, ஒவ்வொரு வருஷம் இந்தியா வந்து ஏஜிங் பாப்புலேஷனாக மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடிக்குவேட் டயட் இல்லை, ஸோ சாப்பாடு சரியாக இல்லை, சரியாக நியூட்ரிஷனல் ஃபுட் இல்லாமல் இருக்குது, ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஹேவ் டு பி டேக்கன். இந்த மிட் டே மீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாட் ஜஸ்ட் கிவிங் ஃபுட் இஸ் இனஃப், nutritional food has to be given. Lot of campaigns have to happen. People have to be aware of what type of food they are giving for their children. It is not only for, as we think, only poor children are not getting enough right diet. Nowadays it is actually changing.
even rich people, children in their homes, they don't have nutritional food. Some other articles have already spoken about this. Why? Because mostly both parents are working parents, they go for work, they don't have enough time to take care of the children, and they just keep eating whatever they like, and their nutritional value is going down. So this is really an alarming thing. So முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா poor peopleக்கு மட்டும்தான் children, poor familiesல இருக்க childrenக்கு மட்டும்தான் வந்து நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ரிச் பீப்புளில் இருக்கிற ஃபேமிலிஸில் உள்ள சில்ட்ரனுக்கும் nutritional problem create ஆகுது. Because they don't they have money, but they don't have access to right food, because they just have money, they are just ordering food or buying food from outside, and they are just eating that, and it is causing more harm than good. So this is also some other data that you can mention in your answers. Okay, next article, POSH, that is prevention of sexual harassment in workplace. அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆக்ட் இருக்கிறது தெரியும். இந்த ஆக்டோட மெயின் விஷயம் one single thing. When particular, this is common for men and women, and particularly for women, when women go to work in a particular place, if they face any sexual harassment there, they should have a point of contact to go and complain it. அங்க ஒரு internal committee இருக்கணும். Main point, internal committee ஒன்று இருக்கணும். This is the main point of this POSH Act. That's all. Okay. Now the question here is, there was a bill filed in the Supreme Court in recent times which says that இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இது இருக்கணும் அப்படின்னாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல விமன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யறாங்க. அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ போஷ் ஆக்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அப்ளை ஆகணும்னு சொல்லி ஒரு பில் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் இஃப் நவ் இட் இஸ் வெதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் coming under the ambit of POSH Act, no as of now. So there are certain discussions here. Try to, so இந்த மாதிரி question mark உள்ள discussions are mostly it will come in your exam, so try to note it down. Okay. Now the court has said that go and first approach the Election Commission of India. So அவங்க தான் வந்து இதை டிசைட் பண்ணணும், இது போஷ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகணும் இல்லை, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் மித்ததுக்கு போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஷ் ஆக்ட் என்ன சொல்லுது, பப்ளிக் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். யாருக்காவது ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சு இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அது இருக்கணும். ஓகே, நவ் இதே வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நடக்குதா அப்படின்னு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இப்படி ஒரு கமிட்டி இருக்கான்றது இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஏற்கனவே இந்த மாதிரி சில கேஸ் நடந்திருக்கு. ஒன் இஸ் இந்த கேரளா ஹைகோர்ட், இந்த கேஸ் கால், இஃப் யூ ட்ரை டு ரிமெம்பர் திஸ் கேஸ், சென்டர் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வொகசி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. 2022 ஒரு கேஸ் நடந்திருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஐசிசி கமிட்டிஸ் வந்துட்டு டெலிவிஷன், ஃபிலிம், நியூஸ், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இதில் எல்லாத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க்கிங் ஆஃபீஸில் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த டிவி சேனல்ஸில், அப்புறமேல்ட்டு மூவிஸ் எடுக்கிற இடத்துல இங்கேயும் வந்து இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து நடந்துருந்துருக்குது. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து போயிருந்துருக்குது. இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் லயபிள் டு மேக் எனி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ். ஐசிசி வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கணும்னு சொல்லி இல்லை, அந்த ஆக்டுக்கு கீழே போஸ்ட் ஆக்டில் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒர்க் பிளேஸுக்கு தான் இந்த போஸ்ட் ஆக்ட் செல்லும். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒர்க் பிளேஸ்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் ப்ராபப்ளி அதுக்கு கிடையாது. ஸோ பார்ட்டிஸ் ரைட் டு எம்ப்ளாய் இன் ட்ரோவ்ஸ் often have little interaction with high level official and are hired temporarily to work on the field without a defined workplace. ஸோ அப்போ எப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு விமன் ஒர்க்கர்ஸாக இருக்கிற மாதிரி டெம்பிளில் ஹையர் பண்ணுவாங்க, அவங்க போய் அங்கங்கே தேவையான இடத்துல கலச்சேவைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய் வேலை செய்வாங்க. ஒரு இடத்துல வந்து உட்காந்து மாத சம்பளம் வாங்கி ஒர்க் பிளேஸ்னு ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விமன் ஒர்க்கர்ஸ் வரவங்களுக்கு அந்த ஹையர் அத்தாரிட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஹையர் அத்தாரிட்டி கூட இன்டராக்ஷனே வந்து வெரி ரேர். இன்டராக்ஷன் நடக்கிறதுக்கே இங்கே நடக்கிறதே இல்லை. அதனால இது வந்து ஆம்பிட்குள்ளே வராதுன்னு சொல்லி தான் இப்போதைக்கு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, and one more thing, election commission does decide to make POSH Act applicable to political parties. It have to clarify who the employer in the context of a political party. So ஏன்னா இந்த ஐசிசியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது எம்ப்ளாயர். இதான் இந்த போஷ் ஆக்ட் சொல்லுது. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் யார் இங்கே எம்ப்ளாயர், வேலை கொடுக்குறது யார், அப்படி ஒரு கான்செப்ட் இங்கே கிடையாது. அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ ஒன் மோர் திங் அண்ட் சி ஹியர், இதில் ஒரு அதர் சைட் ஆஃப் த ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. போஷ் ஆக்டில் இட் இன்க்ளூட்ஸ் லொக்கேஷன்ஸ் விசிட்டட் பை அன் எம்ப்ளாயி ஆல்சோ. இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா போய் ஒரு கிளைண்ட் லொக்கேஷன் போயிட்டு வர சொன்னாலும், ஒரு ஃபீல்டு ஒர்க் போயிட்டு வர சொன்னாலும் அங்கே அந்த இடத்தையும் ஒர்க் பிளேஸ் தான் கணக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு விமன் ஒர்க்கர்ஸாக இருக்காங்கன்னும் போது அவங்க வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்க, அங்கே ஒரு ஓட்டு கேட்க போகிறாங்க, ஒரு கேன்வசிங் போகிறாங்க, பூத் கேன்வசிங் போகிறாங்கன்னு அந்த இடத்தையும் ஒர்க் பிளேஸாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ போஷ் ஆக்டில் வர்றதுக்கு பார்க்க முடியும்னு சொல்லி இன்னொரு சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் போயிட்டு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see what happens next in this. Okay, we go to the next article.